ஹாய், நான் டாக்டர் எம் சஞ்சீவ் காந்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராட்டிடியூட் டே 2. நேற்று நம்ம கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் மேஜிக் ஸ்டோன். நீங்கள் நினைக்கலாம், ஒரு சாதாரணமான கல் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு. நிஜமாகவே அந்த கல்லில் எந்த மேஜிக்கும் கிடையாது. மேஜிக் எல்லாமே நம்ம மூளையில் தான் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் போய்ட்டு ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு வீடியோஸ், இப்போ கிராட்டிடியூட்னு வீடியோ சர்ச் பண்ணுறீங்க, இல்லைனா எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. நீங்கள் இல்லைனா ஏதாவது ஒரு பாட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் உங்களுக்கு அடுத்து சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் 2-3 நாள் கழித்து அதே மொபைல் நம்பர், அதே இமெயிலில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டட் நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோஸை நிறைய உங்களுக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக அல்காரிதம் மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. யூடியூப் அல்காரிதம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்கும். அதனால் அது ரிலேட்டடான வீடியோஸ், அது ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தொடர்ந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது திடீர்னு எங்கே பார்த்தாலும் நீங்கள் சர்ச் பண்ண வீடியோஸ், அந்த சாங்ஸு, அது ரிலேட்டடான கண்டென்ட்டு தான் வரும். உடனே உங்களுக்கு என்ன தோணும், எல்லாமே ஏஐக்கு மாறிட்டாங்களா, எல்லாருமே இதுதான் பயன்படுத்துகிறாங்களா, யூடியூப்னாவே நீங்கள் சர்ச் பண்ண ரிலேட்டடான கண்டென்ட்டு தான் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை, உண்மையிலே உலகம் மாறிடுச்சா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணும். ஆனால் இல்லை, கிடையாது. மாறினது உங்களோட ஃபோக்கஸ் மட்டும்தான். உங்களோட பிரெயின் தான் மாறி இருக்குது. உங்களோட ஃபோக்கஸ் தான் மாறி இருக்குது. இவருக்கு ஏஐ முக்கியம், இவருக்கு இந்த சாங் முக்கியம், இவருக்கு இந்த கண்டென்ட்டை முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின தகவல்கள் எல்லாமே தேடி தேடி உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை தான் சைக்காலஜிக்கலாக ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். RAS ஆக்டிவேஷன். எது நமக்கு முக்கியமோ அதை நம்ம மூளை நமக்கு திரும்ப திரும்ப காட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த மேஜிக்கல் பயிற்சியும் பண்ண உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வெறும் கல் எப்படி மேஜிக் பண்ணும் அப்படின்னா, இது வெறும் கல் கிடையாது. இது ஒரு ட்ரிகரிங் ஏஜென்ட். ட்ரிகர் பண்ணும் உங்கள் பிரெயினை. எப்படி ஃபோன் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்ட உடனே ஃபோனை எடுக்கிறோமோ, எப்படி ஸ்கூல் பெல் அடித்த உடனே லன்ச்சு டைம் ஞாபகம் வருதோ, அதே மாதிரி தான் இந்த கல்லை பார்த்த உடனே அதை தொட்டாலோ கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸ் நமக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிரெயினை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த டே 2 ப்ராக்டிஸ். ஸோ இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் சாம்பார் வாசனை வந்த உடனே சில பேருக்கு அம்மா ஞாபகம் வரும். அந்த அம்மாவும் சாம்பாரும் சேர்த்து அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பாட்டு ஒரு சாங்ஸோ, ஏதாவது ஒரு பாட்டோ, அல்லது ஏதாவது ஒரு ஸ்மெல்லோ, ஏதாவது ஒரு சவுண்டோ, ஏதாவது ஒரு ரிங்டோனோ அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகம், அந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகம், இல்லைனா ஏதாவது ஒரு ஞாபகம் அது கூட அட்டாச் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம மூளையும் அந்த ஃபீலிங்ஸும் ரெண்டை வச்சு கனெக்ட் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம கிராட்டிடியூடும் இந்த கல்லோட போய் கனெக்ட் பண்ணி பிரெயினை ரீப்ரோக்ராமிங், ரீவயரிங் பண்ணி நம்மளுக்கு மேஜிக் நடக்க வைக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நல்ல ஒரு கூழாங்கல் எடுத்துக்கோங்க. அது மேபி நல்லா ஆற்றங்கரையில் இருக்கலாம். நீங்கள் விலை கொடுத்து வாங்கணுன்னெலாம் கிடையாது. ஆற்றோரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கைக்குள்ளே நல்லா அடங்குற மாதிரி, நல்லா ஷார்ப்பாக எதுவும் இல்லாமல் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி, கையில் எதுவும் குத்தாமல் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து 30 நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது உங்களோட கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸும் இந்த கல்லையும் போய் கனெக்ட் பண்ணி நம்ம பிரெயினில் ரீவயரிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதுதான் இந்த கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் அந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மெதுவாக மூடிக்கிட்டு
ஆழமான மூச்சை இழுத்து மெதுவாக வந்து ஒரு 2-3 டைம் வந்து விட்ட பிறகு உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிக ஆரம்பிக்கும். எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமாகும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றியோடு நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து யோசிச்சு பாருங்கள். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நல்லா தூங்கி எழுந்திரிச்சாவே அதுவே வந்து ரொம்ப நல்லா நன்றி சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் கிடைச்சிது இல்லையா? அதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக முடிஞ்சது, அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். இன்றைக்கி எனக்கு நல்ல ஃபுட்டு கிடைச்சிது, அதுக்கு நன்றி சொல்லலாம். ரொம்ப நாளாக முடியாமல் இருந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி முடிஞ்சது, அதுக்கு நன்றி சொல்லலாம். இல்லைனா நான் இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு எனக்கு மொபைல் ஃபோன் கிடச்சிது, அதுக்கு நன்றி சொல்லலாம். இல்லைனா இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு எனக்கு கண்களும், இந்த வீடியோஸை கேட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு காதும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுது, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். இந்த ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். ஏன்னா மழையிலையும் வெயிலையும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளார வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து இருக்கோம், அதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல முடியுமோ டெய்லியும் வந்து இந்த கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் கையில் கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நன்றியும் எப்பவும் போல் நான் சொன்ன மாதிரி சும்மா நன்றின்னு மட்டும் சொல்லாமல் நன்றி உணர்வோடு வந்து சொல்லணும். அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். அந்த கையில் கல் இருக்கும்போது நன்றி உணர்வை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அந்த நன்றி உணர்வு தான் வந்து உங்களோட மேஜிக் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மேஜிக் வந்து கொடுக்கும். நன்றி உணர்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண உங்களோட பிரெயினுக்கு வந்து இந்த கல்லும் உங்களோட பிரெயின் ரீப்ரோக்ராமிங் பேட்டர்னும் கிராட்டிடியூடும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ரீப்ரோக்ராமிங் நடக்கும். அதே மாதிரி காலையில் ஒரு டைம் பண்ணலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த கல்லை வச்சுட்டு நீங்கள் நன்றி உணர்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் கிராட்டிடியூடு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். யாராவது உங்களை வந்து அன்றைக்கி பாராட்டி இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல செய்தி வந்து உங்களை தேடி வந்திருக்கலாம், ரொம்ப நாளாக முடியாத விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கலாம், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அன்றைக்கி நடந்திருக்கும்ல, அதை வந்து யோசித்து அந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டு யோசித்து நீங்கள் அந்த நல்ல விஷயத்துக்கு வந்து நன்றி சொல்லணும். பிறகு அந்த கல்லை வச்சு நீங்கள் அந்த பாக்ஸிலே வச்சுட்டு தூங்கிடலாம். இல்லைனா தலையணைக்கு கீழே பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்கலாம். இப்போ இந்த கல்லில் எந்த மேஜிக்கும் கிடையாது. இந்த கல்லுனால் வந்து உங்கள் மூளையில் தான் வந்து மேஜிக் நடக்குது. எப்படி வந்து உங்களோட யூடியூப் அல்காரிதம் வந்து எப்படி உங்களுக்கு தேவையானதை வந்து பெருசாக்கி காட்டுதோ, அதே மாதிரி தான் நம்ம பிரெயினும் நமக்கு எது முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் காட்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண உங்கள் பிரெயினில் வந்து ரீப்ரோக்ராமிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மேஜிக்கலில் வந்து கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு சுவிட்ச் மாதிரி வந்து இதை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இந்த கல்லை எப்போ நீங்கள் பார்த்தாலும் சரி, எப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 30 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு எப்போ நீங்கள் இந்த கல்லை பார்த்தாலும் சரி, இந்த கல்லை கையில் எடுத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸ் வந்து போகும். இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப மனசோர்வாக இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னா உடனே நீங்கள் இந்த கல்லை எடுத்து கையில் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்கள் மைண்டு வந்து என்ன ஆகும்னா கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸ் வந்து நார்மலாகவே தானாக கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸ் வந்து போகும். அப்போ உங்கள் மைண்டு வந்து தானாகவே ப்ரோக்ராமிங் நடக்கும். நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் ஃபீல் பண்ண முடியாது, கிராட்டிடியூட் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த கல் வந்து இருக்கும்போது உங்கள் மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். அப்போ கொஞ்சம் வெரி ஷார்ட் டைம்லேயே நீங்கள் வந்து அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்லேருந்து ரிலீவ் ஆகி வந்துடலாம். இதுக்கு பேர் தான் வந்து மேஜிக்கல் கல், மேஜிக் ஸ்டோன், மந்திரக்கல்லுன்னு சொல்லுவோம். இது வந்து அந்த மாயாஜாலம் புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சீக்ரெட் புக்ஸ்லேயும் ரோண்டா பாயன் மேடம் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் மேன் இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதை பற்றின நிறைய ஸ்டடீஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க. நன்றி. நாளைக்கு வேறு ஒரு கிராட்டிடியூட் டேயில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.